அமெரிக்கா ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். சத்யா வந்து ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வந்து லேக்கா வந்து சொல்லிட்டு போறாங்க, அவங்க லவ் பண்றதா. ஆனா இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும், என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப வந்து சந்திரா கேக்குறாங்க, என்னாச்சு சத்யா, ஏன்டா இவ்ளோ டல்லா இருக்கு, என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. ஏன்னா சந்திரன் பேசுறது வந்து சத்யாவோட காதுல விழுறதே கிடையாது. உடனே டேய் சத்யா, என்னடா ஆச்சு உனக்குன்றாங்க. அம்மா ஒண்ணும் இல்ல, உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு தூக்கமா வருது, நான் ரூம்ல போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமான்னு சொல்றாங்க. சரிடா போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும் சரிம்மான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க சத்யா. சத்யாவோட நடவடிக்கைய பாக்குறதும் சந்திராவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா வருது. இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த, முக்கியமான விஷயத்த ஏதோ மறைக்கிறானுன்னு எனக்கு தோணுது. சத்யாவோட ஓனர் வந்து வந்துட்டு போனதுல இருந்துதான் இவனோட நடவடிக்கை இப்படி இருக்கு. பேசாம மாப்பிள்ளைக்கு போன் பண்ணலாமா, இல்ல மீனாவுக்கு போன் பண்ணி பேசலாமா. மீனா வேண்டாம், மாப்பிள்ளைக்கே போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்துவுக்கு கால் பண்றாங்க. மாப்பிள்ள, ஏதாவது வேலையா இருக்கீங்களா, என்னத்த கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து செல்வம் விஷயமா தான் அத சுத்திட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நான் எப்படி யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, எதுக்காக தான் அருண் மாப்பிள்ள இப்படி பண்றாருன்றாங்க. அத்தை, இதுலதான் நீங்க தலையிடாம இருங்க, இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். இதனால நீங்க எல்லாம் வருத்தப்பட்டுட்டு எதுக்காக அத்தை இருக்கீங்க, இது நினைச்செல்லாம் நீங்க வருத்தம் எல்லாம் படாதீங்க அத்தைன்றாங்க. இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி வேதனையா இருக்கு. சம்பந்தியம்மா இறந்து போனது ரொம்ப பெரிய வருத்தம் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக மாப்பிள்ளை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க அத்தை, அவர் வந்து அப்படி நினைக்கிறாருன்னா அவர் அப்படி நினைச்சிட்டு போட்டோம், இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு. சரி அத்தை, ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கிறதுனாலதான் நீங்களாவே எனக்கு போன் பண்ணிருக்கீங்க. என்ன விஷயம் அத்தை, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அது வந்துடுறாங்க. அத்தை, ஏன் அத்தை என்கிட்ட வந்து இப்படி பேசுறதுக்கு தயங்குறீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அத்தை. கண்டிப்பா அதை நான் என்னால செய்ய முடிஞ்சா உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன். என்ன விஷயம் அத்தை, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, சத்யா காலையில இருந்தே ஒரு மாதிரி இருக்கான். அதுக்கு முன்னாடி நார்மலா தான் இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. அதனாலதான் மாப்பிள்ள உங்களுக்கு நான் போன் பண்ணேன். அத்தை, இதுக்காக போன் பண்றதுக்கா நீங்க என்கிட்ட தயங்கினீங்க. என்ன அத்தை இது, இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் தயங்கலாமான்றாங்க. இல்ல மாப்பிள்ள, ஏதாவது வேலையா இருந்து உங்களை விட வேற எது அத்தை எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்க எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, சத்யா இப்படி இருக்கான், என்ன காரணம், அதுதானே உங்களுக்கு தெரியணும். கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சத்யாவுக்கு என்ன ஏதுன்ற விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் அவன் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவான். ஏன்னா உங்க மேல அவன் தனியா ஒரு மரியாதையை வச்சிருக்கான்ல, அதுதான் மீன் பண்றேன். சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து சத்யாவுக்கு கால் பண்றாங்க. சத்யாவுக்கு கால் பண்ணதும் முத்துவோட போனை சத்யா வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, மாமா போன் பண்றாரு, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா, இல்ல அம்மா இது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, அம்மா இந்த விஷயத்த கேட்டாங்களா இல்லையான்றதே நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி எடுக்கலாம் போனுன்னு சொல்லிட்டு, மாமா சொல்லுங்க மாமான்றாங்க. ஏன் சத்யா, வேலையா ஏதாவது இருக்கியா, எதுக்காக போன் அட்டன் பண்ண இவ்வளவு நேரம் சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எந்த வேலையிலும் இல்ல, நான் வந்து ஃப்ரீயா தான் மாமா இருக்கேன்னு சொல்லிட்டு பதற்றத்தோடயும் பேசுறாங்க. சத்யா, ஃப்ரீயா இருந்தா ஷெட்டுக்கு வர முடியுமான்னு சொல்றாங்க. ஏன் மாமா, என்னாச்சு, ஏன் ஏதாவது விஷயம் இருக்குன்னு சொன்னாதான் வருவியா, இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சே சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, அப்படி என்ன, வா என்ன வாயிடா. சரி மாமா வரேன்னு சொல்லிட்டு இப்ப சத்யா வந்து ஷெட்டுக்கு வந்துடுறாங்க. சத்யா ஷெட்டுக்கு வந்ததும் முத்துவோட முகத்தவே பார்க்காம, சொல்லுங்க மாமா, என்ன விஷயம், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் சத்யா, ஏதாவது தப்பு இது ஏதாவது பண்றியா, மறுபடியும் அந்த சிட்டி கொடி இது. ஐயோ மாமா, என்ன மாமா பேசுறீங்க, சிட்டி கொடியாவது நானாவது சேர்ந்ததாவது, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க. சிட்டி கூட சேர்ந்து நான் என்னுடைய லைஃபவே தொலைக்க பார்த்தேன், என்னுடைய லைஃபவே திருப்பி கொடுத்தது நீங்க, நீங்க என்ன மாமா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, அத்தை போன் பண்ணி ஏதோ ஒரு மாதிரியாவே நீ இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதுக்கு என்ன காரணம் அதை தெரிஞ்சுக்கலாம் தான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்து சொன்னதும், மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னா நான் தயங்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னதும், மாமா என்ன ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றேன்னு சொல்லி என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட எப்படி இத நான் வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியல. இல்ல அது வந்துன்றாங்க. என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுன்றாங்க. மாமா நான் வேலை பார்க்குறேன்ல, ஓனரோட பொண்ணு அவங்க வந்து என்ன புடிச்சிருக்கு. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சத்தியா சொல்ற? இங்க பாருடா பெரிய இடம். அதையெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதையெல்லாம் நீ வந்து நம்பாதன்றாங்க. அதுதான் மாமா எனக்கு ரொம்பவே கன்ஃப்யூஸா இருக்கு. என்ன பதில் பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசணும். அந்த பொண்ண வர சொல்லுன்னு சொல்றாங்க. சரி மாமா வர சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப லேகாவுக்கு கால் பண்றாங்க. லேகாவுக்கு கால் பண்ணதும் என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன முடிவு எடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல என்னுடைய மாமா இந்த விஷயத்த பத்தி தான் உன்கிட்ட வந்து பேசணுமா, அதனால நீ வரியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க வரணும்னு சொல்லுன்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பயங்கரமா சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பி ரேகா அங்க போறாங்க. அங்க போனதும் ரேகா இதுதான் என்னுடைய மாமான்றாங்க. ஹலோன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏமா இந்த விஷயம் எல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்றியா? சத்யா என்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னா. அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது எல்லாம் உனக்கு தெரியும். அதுவே நீ ரொம்பவே பணக்கார பொண்ணு. உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது வச்சு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்டது நடக்கும். அதனாலதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாலும், இல்ல இல்ல நான் சத்யாவோட குணத்தை பத்தி மட்டும்தான் நான் பார்த்து லவ் பண்ணேனே தவிர அவரு எப்படிப்பட்டவரு, வசதியா இருக்காரா இல்லையா நல்லா நான் யோசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னுடைய ஃபாஸ்ட் லைஃப் அப்படிப்பட்ட லைஃப். என்னுடைய அம்மாவும் சரி என்னுடைய அப்பாவும் சரி பணத்தால உருண்டு பெருன்றவங்க தான். அம்மாவும் நல்ல வசதியா தான் இருக்காங்க. அப்பாவும் நல்ல வசதியா தான் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க 2 பேரும் தனிச்சு தனிச்சு தான் இருக்காங்க. என்னுடைய அப்பா கூட தான் நான் இருக்கேன். ஏன்னா என் அம்மா பண்ற பிசினஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால நான் என் அப்பா கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இவ்ளோ சொல்றியம்மா இந்த சென்னையில இருந்துகிட்டு உன்னை நான் பார்த்ததே கிடையாது. நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன். அப்பதான் எனக்கு சத்யா கூட மீட் ஆனேன். நான் சத்யா கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகினேன். சத்யாவோட கேரக்டர், அவர் நடந்துக்கிற விதம், இது எல்லாமே எனக்கு புடிச்சு போய் நான் அவரை விரும்பினேன். நான் அவர்கிட்ட என்னுடைய காதல சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அவர் வந்து என்கிட்ட வந்து அவரை பத்தி எதுவுமே வந்து சொல்லதே கிடையாது. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவரோட லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆனா அவங்க வீட்லயே கூட இருக்க நான் தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே ஹாப்பியா வந்து முத்து சத்யா இது உனக்கு ஏத்த பொண்ணுதான்டா. நான் அவகிட்ட எல்லா விஷயமும் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ உனக்கு ஏத்த பொண்ணு. தாராளமா இவள நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்க தான் எனக்கு முன்ன இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து உங்களுடைய காதல் விஷயத்த பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் மறுபடி பேசி என்ன பண்ணணுமோ அத வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சுதான் இருக்காங்க. அது அவங்களுடைய பர்சனல்மா. அதுலலாம் நம்ம இன்டர்ஃபியர் ஆக கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா? நான் இப்படி ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ சொல்லு. அதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மூணாலும் பண்ணலாம். உங்களுடைய காதலுக்கு நான் பச்சை கொடி காட்டிட்டேன். இத என் பொண்டாட்டி கிட்டயும் என்னுடைய மாமியார் கிட்டயும் இந்த விஷயத்த எப்படி சொல்லணுமோ நான் அப்படி சொல்லி உங்களுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா உன்னுடைய அப்பா பேரு என்ன, உன்னுடைய அம்மா பேரு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னுடைய அப்பா பேருன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. ஓ அந்த சாரோட பொண்ணா? என் பொண்டாட்டி மீனா கூட அடிக்கடி உன் அப்பா கிட்ட பணத்தை வாங்கியிருப்பாங்க. அது எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா? நான் பார்த்திருக்கேன் அவங்கள. எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஜாலி டைப். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நல்லா இல்லாம எல்லார்கிட்டயும் உங்க ஒய்ஃப் நல்லாவே பேசுவாங்க. எனக்கு உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு அவ்வளவு பிடிச்சதுனாலதான் நான் வந்து கல்யாணமே பண்ணேன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உன் அம்மா பேரு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னுடைய அம்மா பேரு வந்து சிந்தாமணின்றாங்க.
உடனே முத்துவுக்கும் சரி சத்யாவுக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னது சிந்தாமணியா இந்த பூ டெக்கரேட் வேலையெல்லாம் பண்ணுவாங்களே அவங்களோட பொண்ணா நீன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னதுமே இங்க பாருமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, தயவு செஞ்சு சத்யாவை நீ மறந்துடுன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. இது கேட்டதும் ஏன் என் அம்மா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் பண்ணிருக்காங்களா, அதனாலதான் இப்படி சொல்றீங்களா நீங்க? இங்க பாருமா, உன்னுடைய அம்மாவை பத்தி நான் இப்படி தப்பா பேசுறேன்னால நீ நினைச்சுக்காத. உன் அம்மா வந்து எப்படிப்பட்டவங்கன்றது எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. சத்யா என்ன சத்யா இதுன்றாங்க. மாமா இவங்க சிந்தாமணியோட பொண்ணுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வேலைக்கு போயிருக்கவே மாட்டேன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சத்யா இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது, அவர் மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இங்க பாருமா, உன் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட்டே ஆகாது. முதல்ல சத்யாவை லவ் பண்ற விஷயம் மட்டும் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவ்வளவுதான், உங்களோட நிம்மதி ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் இல்ல, எனக்கு என் சத்யா தான் வேணும், சத்யா இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது, ஒருவேளை சத்தியம் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இங்க பார், முதல்ல உன் அம்மா கிட்ட சொல்லு. உன் அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களோ அவங்க ஒருவேளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சா கண்டிப்பா நானே உனக்கு சத்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், புரியுதுன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மாமா என்ன மாமா, எனக்கு இது எதுவுமே தெரியாது மாமா, விடு சத்யா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எல்லாமே ஒரு நேரம் தானே, நடக்கும்போது என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், பாத்துக்கலாம் விடுன்றாங்க. இல்ல மாமா, அக்காவுக்கு எல்லாம் தெரிஞ்சா ரொம்பவே பயமா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இருன்றாங்க. சரி மாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து சத்யா வந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம சிந்தாமணிக்கு லேக்கா வந்து கால் பண்றாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்படிப்பட்ட வேலை, அர்ஜென்ட்டான வேலையை இருந்தா கூட அதை விட்டுட்டு நீ என்கிட்ட வரணும்ன்றாங்க. என்ன விஷயம், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாமா, ஏய் நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்டி, இதோ வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சிந்தாமணி வந்து லேகாவுக்கு பார்த்திருக்கா மாப்பிள்ளையோட போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. லேகா, நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன், இங்க பார், இது எல்லாமே கோடீஸ்வர மாப்பிள்ளைங்க, எல்லாருமே அவ்வளோ அழகா இருக்காங்க, மல்டி மில்லியனர், இவங்கள எந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவங்களவே பேசி முடிச்சிருன்றாங்க. அம்மா, உன்கிட்ட நான் இப்ப கல்யாணம் கேட்டேனா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா சிந்தாமணி ஷாக் ஆகுறாங்க. யாருடி அது, சொல்லு யாரு, எப்ப பாரு ஒரு பையன் கூட சுத்திட்டே இருப்பேன்னு சொல்லுவியே, அந்த பையனாடி, சொல்லுடின்றாங்க. ஆமா, அவன் பேரு சத்யான்னு சொல்றாங்க. என்னது சத்யாவா? எவன்டி அவன், பிச்சைக்காரனா? ஏய் இல்ல நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவனான்றாங்க. நீ அந்தஸ்த பாக்குற, நான் கேரக்டரை பாக்குறேன், என்னுடைய கேரக்டருக்கு எப்படி ஆக்ட் ஆகுவாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்றாங்க. இங்க பாரு லேகா, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன், அதுக்காக நீ என்ன சொன்னாலும் உன் இஷ்டத்துக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது, என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியாதுன்றாங்க. அம்மா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, நான் கண்டிப்பா சத்யாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், இதுதான் என்னுடைய இறுதி முடிவுன்றாங்க. என்னது உன்னுடைய இறுதி முடிவா? வேணாண்டி, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாத, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அது யாரு தெரியுமா? சரி, அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன ஏது, இத எல்லாமே நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அவன் எங்க இருக்கான், அவனை வர சொல்லுன்றாங்க. நான் வர சொல்லுவேன், ஆனா நீ அவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, எனக்கு அவரோட லைஃப் ஸ்டைல் தான் வேணும், அவர் லைஃப்க்கு ஏத்த மாதிரி தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஒருவேளை சொத்து பத்து இது எதுவும் கிடைக்கல நீ முடிவு பண்ணாலும் அதுக்கும் எனக்கு சம்மதம் தான், உன்னுடைய சொத்து பத்து எனக்கு வேண்டாம், எல்லா சொத்து பத்து இருந்தும் நினைச்சதை வாங்க முடியற அளவுக்கு பணம் இருந்தும் மனசுல நிம்மதிங்கிறது ஒண்ணு இல்லாமையே போயிடுச்சு, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வேண்டாம் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த பையன், அந்த பையனை இப்பவே புறப்பட்டு வர சொல்லு, அவனை நான் இப்பவே பார்த்தாகணும்னு சொல்றாங்க. வர சொல்றேன்னு சொல்லிட்டு சத்யாவை வர சொல்றாங்க. சத்யாவை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது இந்த பிச்சைக்கார பையனா? ஏண்டி, உனக்கு வேற யாரையும் தெரியலையா? இவனதான் உனக்கு பிடிச்சிருக்கான்றாங்க. எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவனதான் நான் காதலிக்க முடியும், எனக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவன் மட்டும்தான் என்னுடைய லைஃப், இவன் இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது, அவ்வளவுதான் என்னுடைய லைஃப் நல்லா சொல்லி
பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சிந்தாமணி. இது எல்லாமே உன் அக்கா சொல்லி கொடுத்தது ஏற்பாடு பண்ணதா? அதனாலதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? எதுக்காகடா என் பொண்ண வளைச்சு போட்டியான்னெல்லாம் சொல்லிட்டு சத்யாவை அடிக்க கை ஓங்கிட்டு வராங்க சிந்தாமணி. இங்க பாரு மம்மி, நானாதான் விருப்பப்பட்டு சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இதுல சத்யாவோட திட்டம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே என் இஷ்டப்படிதான் நடக்குது. சத்யாவோட வீட்ல எல்லாருக்குமே இதுல விருப்பம்தான். நீங்க விருப்பப்பட்டாலும் படலனாலும் நான் டேடி கிட்ட சொல்லி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே பயங்கர கோவப்படுறாங்க. என்ன லேக்கா, நான் பாட்டுக்கு இவன் வேண்டான்னு சொல்லிட்டே இருக்கான், நீ பாட்டுக்கு என்ன உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு பண்ணிட்டு இருக்க. இது எல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையான்னு சொல்லி கேட்டாலும் அதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல. இவர் இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது. இவர் மட்டும்தான் என்னுடைய லைஃபுக்கு எனக்கு ஏத்தவர் எவருன்றத நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் கல்யாணம் நடந்தே தீரும். நான் டேடி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதும் சிந்தாமணிக்கு பயங்கர கோவம். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்றது தெரிஞ்சு இதை எல்லாமே இவ பிளான் பண்ணி தான் இவ பண்ணிருக்கா. இவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? எனக்கு வர ஆர்டர் எல்லாமே நீ வாங்கிட்டு இருந்த. சரி போனா போகட்டும் பொழைச்சு போகட்டும் சொல்லிட்டு விட்டா என் பொண்ண உன்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன்டி இப்படி பண்ண? உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சிந்தாமணி, உனக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல நீ எதை பேச வரன்றத எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுன்றாங்க. ஏன் நான் பேசிட்டு இருக்கிறது உனக்கு புரியலையா? உன்னுடைய தம்பி என்னுடைய பொண்ணை காதலிக்கிறதா வந்து சொல்லியிருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சிருப்பான். அவனுக்கு யாருடைய இந்த அளவுக்கு வந்து சொன்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன, எனக்கு இருக்க சொத்து பத்து எல்லாமே வந்து வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் பயங்கரமா கோபப்படுறாங்க. என்னுடைய தம்பி எல்லாம் இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் அவன் பண்ண மாட்டான். என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நீ உளறிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. முதல்ல போனை வைங்கன்னு சொல்லிட்டு மீனா நேரா சத்யா சத்யான்னு சொல்லிட்டு சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. சந்திராவோட வீட்டுக்கு வந்ததுமே வந்து சத்யா, அந்த சிந்தாமணி சொல்றதெல்லாம் உண்மையா? சிந்தாமணியோட பொண்ணு இருக்கிற கம்பெனில தான் நீ வேலை பாக்குறியா? அவங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அக்கா, இந்த விஷயமே எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு இப்பதான்க்கா தெரிஞ்சது. அவ சொன்ன அப்புறம் தான்க்கா எனக்கு தெரிஞ்சதுன்றாங்க. அவ இஷ்டத்துக்கு என்னனாலும் அவ வாய்க்கு இருக்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன, நீ அந்த பொண்ணை காதலிக்கிறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே முத்து அங்க வந்து, மீனா கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக சத்யாவை மிரட்டிட்டு இருக்க? சத்யா என்ன சொல்ல வரன்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. எதுக்காக கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? சிந்தாமணி எப்படி இருக்காளோ அதே மாதிரிதான் சிந்தாமணியோட பொண்ணும் இருப்பா. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இவன் தெரிஞ்சு இதை பண்ணா? இங்க பாரு, சத்யாவுக்கு எதுவும் தெரியாது. சத்யாவை விரும்பறதா அந்த பொண்ணு வந்து தான் சொல்லியிருக்கு. உடனே சத்யா என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி வந்து கேட்டான். பொண்ணு கிட்ட பேசி பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கு. சரி உன் வீட்டுல வர சொல்லுமா, நம்ம வந்து கலந்து பேசி கல்யாணம் பண்ணிடலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா சிந்தாமணியோட பொண்ணு. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்ன்றாங்க. எதுவும் பண்ண முடியாது. இங்க பாருடா சத்யா, இந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு செட் ஆகாது. நீ ஒன்னும் அவளை லவ் பண்ணல இல்ல? இல்லக்கா, அவங்க லவ் வந்து இன்னைக்குதான் சொன்னாங்க. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோட போயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டு வேற ஏதாவது கம்பெனிக்கு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். திறமைசாலிக்கு ஒரு இடம் மட்டும் இல்ல, உலகமெல்லாம் வேலை கிடைக்கும். இனி நீ அந்த பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா கோவமா அங்க இருந்து போறாங்க. சத்யா இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து முத்து நோட் பண்றாங்க. முத்து வந்து நோட் பண்ணிட்டு சிந்தாமணியை எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட பொண்ணுக்கும் சத்யாவுக்கும் முத்துவே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இதனால என்ன பிரச்சனைய முத்து மீனா சந்திக்க போறாங்க? சிந்தாமணி இந்த விஷயத்த சும்மா விட போறாங்களா, இல்ல பெரிய பிரச்சனையை ஆக்குவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.